ட்ரிபிள்எஸ் சமையல். இன்றைக்கி வாழைப்பூ பொடி மாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வாழைப்பூ எடுத்து வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணி இதை பாருங்கள், தோல்லாம் ரிமூவ் பண்ணி அதை பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தையும் பொடியாக அரிஞ்சிடணும். இதை பாருங்கள், கடலப்பருப்பு ஒரு அரை கப்பு, இவ்வளோண்டு அரை கப்பு அளவு கடலப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 hour ஊறணும். ஊறினோடனே இந்த வெங்காயத்தை அரிஞ்சிட்டு தாளிக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், எண்ணெய் ஊற்றி பட்டை போட்டுட்டேன். இப்போ இந்த வெங்காயம் அரிஞ்சு வச்ச வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு இந்த வாழைப்பூ போட்டணும், பச்சை மிளகாய் போட்டணும். நல்லா வதக்கிட்ட பிறகு இவ்வளோ மஞ்சள்தூள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடணும். அது வேகிறதுக்குள்ளே கடலப்பருப்பை அரைச்சின்னு வந்துடணும். இது வெந்த பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், வாழைப்பூ சூப்பராக வெந்துச்சு. இப்போ இந்த கடலப்பருப்பு அரைச்சோம் இல்லையா, அதை கொட்டிடணும். ஆல்ரெடி கொஞ்சமாக உப்பு போட்டுட்டேன். இதை கலரி கொடுத்துட்டு அப்புறம் உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக போட்டுக்கணும். இந்த டிஷ்ஷு சூப்பராக இருக்குது, எம்மி டேஸ்ட்டாக இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஐட்டிங்கன்னு வச்சுருங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச். வேறு ஒரு டிஷ்ஷோடு பார்க்கலாம். பாய்.